அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி தோசைக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தான் பார்க்க போகிறோம். இது சாம்பாருக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். சாம்பார் மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை விட இதில் நிறைய மசாலா சேர்க்காமல் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சாம்பார் பொடியோ இல்லை அரைச்ச மசாலாவோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் அப்புறமா இந்த பச்சை மிளகாய் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகாய் 6, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதையும் நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைலூட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த கடப்பா இந்த ஸ்மெல், இந்த கரம் மசாலாவுடைய ஸ்மெல்லோட அந்த பருப்பு எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம இந்த கரம் மசாலாவை அரைக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ஆட் பண்ணதோடு சரி. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சது நல்லா ஸ்லைஸ் பண்ணி வைங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அரைக்கும் போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோட அளவு கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்க சமயம் ஏற்கனவே முன்னாடியே நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இது நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா சேர்க்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கை கொஞ்சம் லேசாக 1-2 மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியும் இதுவும் நல்லா மர்ஜ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயில் அந்த வாசனை எல்லாமே இந்த உருளைக்கிழங்குலையும் இறங்கியிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம பருப்பை ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடும். இது 10 நிமிஷம் நீங்கள் பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த கடப்பாவை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டாச்சு. இதையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு போட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, ஏன்னா இந்த பருப்பும் சேர்த்துருக்கோம், பொரிக்கடலை சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விட்டாலும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கட்டி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லாவே கட்டி ஆகிக்கும். ஸோ இப்போ பருப்பும் விட்டாச்சு. பருப்பு விட்டதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4 நல்லா தலை கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கும்பகோணம், தஞ்சாவூர் பக்கம்லாம் இந்த மாதிரியான சாம்பாருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக இந்த மாதிரி கடப்பா தான் செய்வாங்க. இது ரொம்பவே ஈஸியாகவும் செய்யலாம். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு. இதை இறக்கிட்டு நம்ம எந்த விதமான இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.